சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செங்கோட்டையன் அவர்களை நீக்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த கட்டமாக செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனது ஆதரவாளர்களுடன் சில எம்எல்ஏக்கள் 14 நபர்களுடன் பேசி வருகிறார். மேலும் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை அதிமுகவில் இணைப்பதற்கும் அதிமுகவை மீண்டும் மறு கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கும் செங்கோட்டையன் அவர்கள் முடிவை எடுத்துள்ளார். அதிமுகவிலிருந்து விலகி திமுகவிலோ அல்லது பிற கட்சிகளிலோ இணைவதற்கு செங்கோட்டையன் அவர்கள் தயாராக கிடையாது. ஏனென்றால் எடப்பாடியுடன் மட்டும்தான் செங்கோட்டையன் அவர்கள் மோதலில் ஈடுபட்டாரா என்று பார்த்தால் நிச்சயம் கிடையாது. ஜெயலலிதா அவர்களுடனே மோதலில் ஈடுபட்டு அதிமுக தான் எனது வழிகாட்டி, எம்ஜிஆர் அவர்களது காலத்திலிருந்து நான் பயணித்தேன், அரசியல் என்றால் அது அதிமுக தான் என்று அரசியலை தொடங்கிய செங்கோட்டையன் அவர்கள் அப்பொழுதே திமுக கட்சியில் இணைந்தால் மிக முக்கியமான அமைச்சர் பதவி கொடுப்பதாக திமுகவின் தலைவராக செயல்பட்ட கலைஞர் அவர்கள் தெரிவித்தார். ஆனால் அதை கூட பெரிதாக நினைக்காமல், அம்மா என்னை கூப்பிடுவாங்க, நிச்சயமாக நான் அதிமுகவில் பயணிப்பேன் என்று தெரிவித்தவர் தான் செங்கோட்டையன் அவர்கள். அதேபோல் அதிமுகவில் மீண்டும் பயணித்தார். தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். அதற்காக நேற்று முன்தினம் பசுமோன் முத்துராமலிங்க தேவரையா குருபூஜை நிகழ்ச்சியில் ஓபிஎஸ்வுடன் சசிகலாவுடன் திறந்தவெளி வாகனத்தில் சென்றார். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக கூறி எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அவரது பதவியும் அதிகாரமும் கட்சி உறுப்பினர் அடிப்படை பதவியும் நீக்கப்பட்டது. இதனால் ஓபிஎஸ், சசிகலா, வைத்திலிங்கம் இவர்களுடன் ஒருங்கிணைந்து அதிமுகவை மீட்டெடுப்பதற்கும் 14 எம்எல்ஏக்கள் மற்றும் ஓபிஎஸ்ஸுடன் இருக்கக்கூடிய 10 எம்எல்ஏக்களுடனும் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் எடப்பாடிக்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கும் செங்கோட்டையன் அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார். அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் ஒட்டுமொத்த எதிர்ப்பும் செங்கோட்டையனுக்கு, ஒட்டுமொத்த ஆதரவுகள் எடப்பாடிக்கு மாறுமா அல்லது எடப்பாடிக்கு எதிர்ப்பும் செங்கோட்டையனுக்கு ஆதரவும் தலைகீழாக மாறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடியை தற்பொழுது தனிப்பட்ட முறையில் துரோகி என்று விமர்சனம் செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி உங்களது கருத்துக்களையும், அதிமுக ஒன்றாக இணைவது சரியா அல்லது எடப்பாடி பழனிசாமியே சிறப்பான தலைவரா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அதிமுகவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.